இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு வெள்ளை கச்சப்பு வத்தக்கறவை வெள்ளை கச்சப்புன்னா இதுதான் வெள்ளை கச்சப்புங்கிறது. தலையத்து கிடிரி இன்னும் செனை பிடிக்கலைன்னா இன்னும் செனை பிடிக்கிறதுக்கு வத்தக்கறவை தான். செனை பிடிக்க அளவுக்கு நம்ம இப்படி வாடி போயிருந்தால் அந்த மாடு செனை பிடிச்சிரும். ஏன்னா வளர்ப்பு கடுமையாக இருந்தால் தான் செனை பிடிக்கிறதுக்கு கஷ்டம். இது 2 பல் போட்டிருக்கு, 4 பல். இதுதான் வெள்ளை கச்சப்பில் நல்ல ஜாதி மாடு. இந்த கலர் வந்து ரேரு. ஆனால் மாடு நல்ல தரமான மாடாக இருக்கும். இந்த வெள்ளை கச்சப்பு தேடி அலையும் போது நம்ம எவ்வளோ தூரம் தேடினாலும் கிடைக்காது. ஏதோ 1, 2 தான் அப்படி கிடைக்கும். அது நல்ல ஜாதி மாடுங்கும்போது 2 பல்லு கிடையில இவ்வளோ ஒரு தூக்கு வரும். ஆனால் நீர் வாடை கிடைக்கும்போது நம்ம தேட்டி கொண்டாடும் போது அந்த மாடு சென்னையில் தான் இப்படி கிடீரியை தேத்த முடியும். ஏன்னா தேரணும்னா அது சென்னையில் தான் தேரும். நல்லா வாப்புடி இருக்குது, நல்லா கிலோமீட்டர் தாங்கும், ஓரளவு கிலோமீட்டர் தாங்கும். ரொம்பையும் வெயிலுக்கு இந்த வெள்ளை கச்சப்பு தாங்காது, ஓரளவுக்கு அது தாங்கினாலும் நல்ல கிடீரி மாடு. நல்ல டைப்பு கொம்பு வெள்ளையாக இருக்கும். மொத்தம் வெள்ளை கச்சப்புங்கும்போது கொம்பு முதற்கொண்டு வெள்ளையாக இருக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷலு. நல்லா பூங்காம்பு, நல்ல மடிச்சட்டு, நல்ல தூக்கு வரும். இன்னொரு இதுக்கு ஒருபடி எழுப்பமாகும். ஆனால் இது வத்தக்கறவை தான். இன்னொரு படி எழுப்பமானாலும் வழக்காளுகளுக்கு இப்படி கிடீரி, இப்படி ஒரு வத்தக்கறவை இப்படி கிடீரிகளில் வாங்கி வளர்க்கும்போது நல்ல ஒரு நீர்வாட மாடாக இருக்கணும். நீர்வாட மாடாக நம்ம வாங்கி வளர்த்தோம்னா தான் அந்த மாடு தேரும். அதுக்காண்டி ரொம்ப வாட மாடாகாது, நீர்வாட மாடாக இருந்தால் தான் இப்படி ஒரு நீர்வாடலாக இருக்கணும். இப்படி ஒரு நீர்வாடலாக இருந்தோம்னா தான் நம்மக்கிட்ட அது தேரும். குழுன்னு இருந்துச்சுன்னா செனை பிடிக்கிறதுல ரொம்ப சங்கடப்படும். இப்போ நீர்வாட மாடாக இருந்துச்சுன்னா அது நம்மக்கிட்ட தேடிடும். நல்ல கிடீரி மாடு. பிக்கூருக்கு தான் இந்த மாடு ஆகுமே தவிர பிக்கூருக்கு நல்லாவும் நல்லா திங்கும். ஒரு 11 மணி வரைக்கும் கூட வெயிலில் நம்ம கட்டலாம், நல்லா தாங்கும், மூச்சு விடாது. சிலது கற்றுன்னு இளைக்கும்.